இப்ப கூட்டு குர்பானி பத்தி ஒரு கேள்வி. கூட்டு குர்பானி வசதி இருக்கிறவங்க கொடுக்கணும். ஆடு ஒருத்தர் 7 பேர் மாட்டுக்கு, 10 பேர் ஒட்டகத்துக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சிருக்காங்க. இப்ப வசதி இருக்கிறவங்க, சொந்த வீடு, இடம், அறுக்கக்கூடிய இட வசதி எல்லாம் இருக்கக்கூடியவங்களே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கூட்டு குர்பானி பங்கு அந்த மாதிரி கொடுத்துடுறாங்க. இத ஒரு நோட்டீஸா மதுரையில கொடுத்து அது இங்க பிரபலியமா எல்லா இடத்துலயும் கொடுத்திருந்தாங்க. அதனுடைய விளக்கங்கள் ஆதாரங்கள் படிக்கும் போது அது நியாயமானதா தெரியுது. வசதி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கொடுத்துடுறாங்களே, அப்ப எல்லாருமே இப்ப ஒரு கூட்டு குர்பானி திட்டங்கிறது எல்லா அமைப்புகளும் கொடுத்து எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சுறாங்க. இது சரியா? இன்னொன்னு ஆதம் நபி சொர்க்கத்துலதான் இருந்தாங்க. அவங்கள தவறு இழைச்சதுனால பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னொன்னு சொர்க்கம் நரகம் இனிமேதான் பூமியில படைக்க போறான் அல்லாண்டு நீங்க சொல்லிருக்கீங்க. இதுல 2 விதமா இருக்கு. இதையும் தெரியப்படுத்த. இப்ப கூட்டு குர்பானின்ற அடிப்படையில ஒரு மாட்டுல 7 பேர் பங்கு சேர்ந்து கொடுக்கிறோம். இது ஆட்டோட ஒப்பிடும் பொழுது இது கம்மியா இருக்கிறது. ஒரு ஆடு ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். கூட்டு குர்பானின்னா எவ்வளவு பங்கு? 1200 300 1200 1300 ரூபாயில ஈஸியா முடிஞ்சு போயிடுது. ஒரு ஆடு கொடுக்கறாந்தா என்ன செய்யணும்? ஒரு ஆடு 7000 8000 செலவழிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப வசதி உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வசதி இல்லாதவங்க கூட்டு குர்பானில சேர்ந்த அர்த்தம் இருக்குது. நல்ல வசதி உள்ளவங்களும் ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்காம அவங்க போய் கூட்டு குர்பானி கம்மியான காசை செலவழிக்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. இது முதல்ல நீங்க விளங்கிக்கிறன்னு, இந்த 7 பங்கு சேர்றமே அது கம்மி, ஒரு ஆடு வாங்குறமே அது கூட என்பதெல்லாம் நம்ம நாட்டு மக்களுடைய மனநிலையினால் ஏற்பட்ட வித்தியாசம். உண்மையில் வித்தியாசம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, நீங்க அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 8000 ரூபாய் ஆடுன்னு சொன்னா ஒரு மாடு 60000 ரூபாய் தான். எல்லாம் ஒண்ணுதான். ஏன் அங்க மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறியும் சமமான மதிப்பு உள்ளது. நம்ம நாட்டு மக்கள் என்ன, ஆட்டுக்கறி ஒசத்தி மாட்டுக்கறி மட்டும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஆடு கொஞ்சம் விலை அதிகமாகவும் மாடு விலை கம்மியானதாகவும் பஜார் மார்க்கெட்ல என்ன இருக்கிறது உங்களுக்கு தென்படுகிறது. அப்ப ஏன் இப்படி 7-1 இஸ்லாம் ஆக்கி இருக்கிறது? 7 ஆடு வாங்குற காசும் ஒரு மாடும் ஒரே ரேட்டு. அன்னைக்கு இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு அரபு நாடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 ஆடு வாங்குறதும் ஒரு மாடு என்னது ஒரு ரேட்டு தான். அவங்க ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி அங்க சமம். அந்த நாட்டுல என்னது சமமா இருக்கு. நீங்க வேணா யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சுக்கிறீங்க, ஒரு மாடு எவ்வளவுன்னு விசாரிங்க. அரபு நாட்டுக்கு போன ஆள்கிட்ட கூட கேளுங்க. அப்ப இப்ப நம்ம நாட்டுல நீங்களா ஒரு இதை மட்டும் நினைச்சுக்கிட்ட காரணத்தினால 1200 ரூபாயில ஒரு மாடு வாங்கிருன்னு நினைக்கிறீங்க. இது 1200 ரூபாயில சவுதியில நீங்க வாங்க இயலாது. சவுதியில மாட்டுக்கு குர்பானி சேர்ந்தாலும் 8000 ரூபாய் தான் கொடுக்கணும். முழு ஆடு வாங்கினாலும் 8000 ரூபாய் தான் கொடுக்கணும். முழு ஆட்டுக்கும் 8000 ரூபாய் தான். மாட்டுல ஒரு பங்கு சேர்றீங்கல்ல அதுக்கு அந்த காசு தான். அப்ப நீங்க இதுல என்னமோ ஏழை பணக்காரங்கிற அடிப்படையெல்லாம் இங்க வரவே இல்லை. நம்ம நாட்டு மக்களுடைய டேஸ்ட்னால என்ன செய்யும், சில ஊர்கள்ல சில பொருள் கூட சில பொருள் குறையும் இல்லையா, அதனால உங்களுக்கு இப்படி தெரியுதே தவிர ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி சம மதிப்பு இருக்க போய் தானே 1 7 ஆக்குனாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஆடு 7 மாட்டுல 7 பேர் சேரலாம்னு அன்னைக்கு அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அந்த கணக்குல இருக்க போய் தானே சொன்னாங்க. ஒரு ஆடு வாங்க 7 ஆடு வாங்குறதும் சரி ஒரு மாடு வாங்குறதும் சரி ரெண்டும் சமந்தாண்டு இருக்க போய் தான் இப்படி ஒரு சட்டமே மார்க்கத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சமந்தான், அன்னைக்கும் சமந்தான், இன்னைக்கும் பல நாடுகள்ல அது சமந்தான். நம்ம நாடு மாதிரி மாட்டுக்கறி மட்டும் ஆட்டுக்கறி ஒசத்திங்கிற நாடுகள்ல தான் இப்படியான ஒரு வித்தியாசம் வந்த உடனே என் ஒன்றுதான் வசதி இருக்கு நீ ஆடு கொடுக்க வேண்டியதானே, நீ ஏன் கம்மியான காசுல கொடுக்கறன்னா, இது பொருளாதார இதனால வரக்கூடிய ஒரு சலுகை. இதை நம்ம பயன்படுத்திக்கிறோமே தவிர மார்க்க ரீதியா நம்ம எந்த ஒரு கேடும் செய்யல, மார்க்க ரீதியா நம்ம எந்த ஒரு குறையும் செய்யல. அப்ப ரெண்டும் சமமான ஒரு அந்தஸ்துல உள்ளது. அதுக்காக வேணுண்டியா காசு கொடுக்கணும், இது எப்படி குறைவா? ஒரு மாட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு ஒரு ஆடு தானே. அது மார்க்க அடிப்படையில் ஒரு மாட்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு ஒரு ஆட்டை கொடுத்தீங்க என்றுதான் அதுக்கு அர்த்தம். அதுல எந்த ஒரு குறைவும் ஏற்பட்டு விடவில்லை. அதனால இவங்க தான் கூட்டு குர்பானி கொடுக்கணும் அவங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல வசதி உங்கள்கிட்ட இருந்தா கூட நீங்க விரும்பினா என்ன செய்யலாம், மாட்டுல கூட ஒரு சேரலாம், ஆடு கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்குது, என்னன்னு கேட்டா நம்ம நாட்டு மக்கள் ஆட்டுக்கறனால விரும்பி சாப்பிடுறாங்க. மாட்டை கொடுத்தோம்னா நிறைய பேர் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம்பாங்க. அதை கருத்துல கொண்டு ஆடு கொடுப்பது மக்களுக்கு அதிக பயன் தரும். நம்ம நாட்டுனால
நம்ம நாட்டினுடைய மனநிலையின் காரணமாக ஆடு கொடுப்பது அதிகமாக பயன் தரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கொடுத்தோம்னா அது சிறப்பான அது வந்து வலியுறுத்தலாம், அது ஒரு ஆர்வம் ஊட்டலாம். நீங்க ஏங்க மாட்டை கொடுக்குறீங்க, மாட்டுனா எத்தனை பேர் வாங்குறான், ஆடுனா எல்லாரும் வாங்கிக்குவானா இல்லையா, மாட்டுக்குன்னா எனக்கு வேணாம் உனக்கு வேணாங்கிறான்ல, அந்த காரணத்துக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யலாம், வசதி உள்ளவங்க மக்கள் விரும்பக்கூடியதை கொடுங்க அப்படி வேண்டா சொல்லலாமே தவிர, அதுவும் மார்க்க சட்டமா சொல்லாம நம்முடைய சொந்த கருத்தாக ஒரு அட்வைஸா சொல்லலாமே தவிர, மார்க்கத்தில் ரெண்டும் சமந்தான். கூட்டு குர்பானியில சேர்றதுனால அது ஒன்றும் தரஜா கம்மி கிடையாது என்பது என்ன செய்யணும் விளங்கிக்கிறேன்னு. இன்னைக்கும் அந்த ஒரு மேட்டர் தான் வெளிநாட்டில் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னைய சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் நம்ம படிக்கிறோம். சொர்க்கம் இனிமே தான் படைக்கப்படும் சொல்றீங்களே, அது எப்படின்னு கேட்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்பதில் ரெண்டு கருத்து இருக்கிறது. குர்ஆன் தமிழாக்கத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம். சொர்க்கத்தில் வெளியேற்றப்பட்டார்களா, பூமியில் இருந்த ஒரு தோட்டத்தில் வைக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்களான்னு ரெண்டு விதமான கருத்துக்களுக்கும் இடம் இருக்குது. அதை விட்டுருங்க. ஆனா வேற மாதிரி இந்த கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கலாம்னு கேட்டா, பல ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது சொர்க்கோண்டு ஒண்ணு இப்பவே இருக்குதுங்கிற மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. இப்ப ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, சொர்க்கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு நம்ம பேச வேணாம், வேற ஆதாரங்களை வச்சு பேசலாம். எப்படி பேசணும், ரமலான் மாசம் வந்தா சொர்க்க நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன சொன்னா என்ன அர்த்தமாகுது, அதுக்கு இப்பவே சொர்க்கம் இருக்குதுன்னு அர்த்தமாகுது. அதுல தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல போனாங்கல்ல, சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, நரகத்தில் வேதனை செய்யப்படுறதை பார்த்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நரகம்லாம் இப்ப இருக்குது, சொர்க்கம்லாம் படைக்கப்பட்டு இருக்குது என்கிற மாதிரி எல்லாம் வருது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், சொர்க்கம் வந்து இனிமே தான் படைக்கப்படும் நம்ம சொல்றோம். அது உண்மைதான் அது. ஆனா ரெண்டு முரண் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு ஒரு தனி ஸ்டைல் வச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன ஸ்டைல்னு கேட்டா, நம்ம ஒன்று உண்டாக்கிட்டோன்னு வைங்களேன், அது அழியக்கூடாதுன்னு பாதுகாக்க விரும்புவோம். இந்த மைக்கை ரெடி பண்ணிட்டோன்னு வைங்களேன், இது உடஞ்சிடக்கூடாது அப்படி வச்சுக்கத்தான் ஆசைப்படுவோம். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டா, ஒவ்வொன்றையும் அழிச்சிட்டு படைக்கணும். நான் யாருன்னு காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடையது என்னது அப்படியே அவன் சொல்லி காட்டுறான். அவனுக்கு என்னது, ஓஹுவல் முபுதிஉ வல் முஈத், ஃபர்ஸ்ட் ஒருக்கா படைச்சு ரெண்டாவது ஒருக்கா படைக்கிறவன் அவன். அல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு பேர் என்னது, அவன் முபுதி ஒருக்கா படைக்க, அதுதானே நம்மளை படைச்சிட்டு மரம் அழிச்சிட்டு மரம் படைக்க போறான். நம்மளை ஒருக்கா படைச்சு விட்டான், அதோட விடுவானு விட மாட்டான், அழிச்சிட்டு மரம் படைக்குவான் நம்மளை. அல்லாஹ்வுடைய வேலை என்னன்னு கேட்டா, எல்லாத்தையும் பூமியை படைச்சிட்டான்னு வைங்களேன், அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இந்த பூமியை அப்படி அழிச்சிட்டு வேற பூமியை ஆக்குவாங்கிறான். இந்த வானத்தை படைச்சிட்டான்ல, மூடி கஷ்டப்பட்டு படைச்சிட்டோமே, அது நமக்கு கஷ்டப்பட்டு படைச்சிட்டோமே, இப்படி அழிக்கிறதுங்கிறது நமக்கு உள்ளது. அவனுக்கு எந்த கஷ்டப்பட்டு படைக்கிறது, வானத்தை ஒரே அடியை தூக்கி எரிஞ்சு விட்டு வேற வானம் ஆயிரும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அனைத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். சொர்க்கம்லாம் இருக்கிறது உண்மைதான், அந்த சொர்க்கத்துக்கு நம்ம போக போறது இல்ல. சொர்க்கம் இருக்கிறது உண்மை, இப்பவும் இருக்குது, அடைக்கப்படும் திறக்கப்படும் எல்லாம் உண்மை. அதுக்கா நம்ம போக போறோம் இல்ல. அவன் தான் எல்லாத்தையும் சுருட்டிடுவான, சூறு ஊதணும்னு எல்லாம் போயிருமே, சொர்க்கம் உள்பட. பூமியெல்லாம் ஒரு ஏட்டை சுருட்டுவது போல வானத்தை சுருட்டிடுவேங்கிறான அல்லாஹ். யௌம நத்தவி சமா தையி சிஜிலில் குத்துபி, ஏடுகளை சுருட்டுற மாதிரி வானத்தை சுருட்டிடுவேன் அப்படிங்கிறான். யௌமத்து பத்தல் உள்ளார் வயிறுள்ளார், இந்த பூமியை வேற பூமியை ஆக்கிடுவேங்கிறான். எல்லாம் மாறி போயிடும். மாறின பிறகு படைக்கிறதுக்கு அந்த சொர்க்கத்தை நம்ம போக போறோம். சொர்க்கம் படைக்கப்படும் இருக்குது சொர்க்கம். அல்லாவுக்கு என்னன்னு கேட்டா, படைச்சதெல்லாம் மறுபடி படைப்பான். எதெல்லாம் படைச்சிருக்கிறானோ அவன் என்ன செய்வான், அவன் அதுக்கு அதே மாதிரியே படைக்கிறது அவனுடைய ஒரு ஸ்டைல். குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வசனங்கள் இருக்குது. திருப்பி படைப்பேன், ஒன்னொன்னு ரெண்டாவது படைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் வைத்திருக்கிற காரணத்தினால சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சிருந்தாருன்னு காட்டிவிட்டான். காட்டினா அதுக்காண்டி இது அழிய அப்படின்னு பயந்துட்டு இருக்க மாட்டான். ஒரே எட்டி மீச்சு உடைச்சுட்டு என்ன செய்வான், இந்த பாரு அப்படின்னு நல்லா படைச்சிரு லேஸ் அவனுக்கு. அதனால சொர்க்கம் நரகம்லாம் இருக்கிறதும் உண்மை, எல்லாம் அழிக்கப்படுறதும் உண்மை, புதுசா படைக்கப்படுறதும் உண்மை. அதுக்கு தான் நம்ம எல்லாம் போக போறோங்கிறது உண்மை. எதுவும் எதுக்கு முரண்பாடானது கிடையாது.